வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு முட்டையை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 ட்ராப் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும்போது முட்டையோட தோல் உரிக்கும் போது ஈஸியாக வரும். இப்போ இந்த முட்டை வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துட்டா கிரேவி வந்து புளிப்பாயிரும். இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி ரொம்ப மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டாம், நம்ம இதை வந்து அரைக்க தான் போகிறோம். இப்போ இந்த சைடு முட்டை வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிடலாம். அந்த ஹீட்லேயே வந்து வெந்துடும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 4-5 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை தோலை உரிச்சிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம், சும்மா லைட்டாக மட்டும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது கிரேவி நல்லா திக்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 1/2 ஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 ஸ்பூன் போல் சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் போல் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா வந்து கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், முந்திரி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா திக்காகி வரும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. புதினா சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா கிரேவி நல்லா திக்காகும். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ இதில் இன்னொரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க சிக்கன் மசாலாலே உப்பு இருக்கும், அதனால் நான் உப்பு சேர்க்கலை. நீங்கள் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவியை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கிரேவி நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. வீடே நல்லா வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டையை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த முட்டையில் மசாலா இறங்குறதுக்காக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க, நல்லா கமன்னு டேஸ்டியாக முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த கிரேவியை ரைஸ், சப்பாத்தி எல்லா வகையான டிஃபனுக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.